பபிள் டீ எங்கே பார்த்தாலுமே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. என் தங்கச்சிக்குமே அதை ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். எல்லாருமே அந்த பவுடர் ஜவ்வரிசியில் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் ஒரிஜினல் ரெசிபியாக மரவள்ளி கிழங்குல தான் அந்த பவுடர் செஞ்சேன். இன்றைக்கி நம்ம ப்ரௌன் சுகரை கேரமலைஸ் பண்ணி தான் போபா செய்ய போகிறோம். ஸோ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக செஞ்சு வச்ச பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா பவுடரையும் சேர்த்து நல்லா குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பேனில் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போட்டு இந்த போபாஸையும் போட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதோட மில்க் செய்யலாம். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு இருக்க பால், காஃபி பவுடர், ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாரும் டீ ஆட் பண்ணுவாங்க, நம்ம இன்றைக்கி காஃபியில் தான் செய்கிறோம். இப்போ ஒரு கிளாஸில் நம்ம செஞ்சு வச்ச போபா அது மேலே இந்த மில்கை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரா போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த போபாலாம் சியூ பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மரவள்ளி கிழங்குல எப்படி பவுடர் செய்யணுன்ற வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.